வேணாம், பாவம் அவர் வேணாம், விட்டுருங்க அவரை. போட்டு சும்மா வம்படிக்கு நம்ம மீடியாலாம் இழுக்காதீங்க அவரை, சும்மா அவர்கிட்டலாம் இந்த கேள்வியே கேட்காதீங்க. அவரை சார்ந்த எனக்கு அவர் பாட்டுக்கு இருந்துட்டு போறாரு, நம்ம நல்லா தானே இருக்கோம். ஆமா, மதுரை ரசிகர்கள் வெறியர்கள். ஆமா ஆமா ஆமா, நான் சொல்லுவேன். நான் 1986 87 ஊர்காவலன் படம் பாக்குறப்போ நான் என்ன பண்ணனோ அதை இப்ப இவனுங்க பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம தம்பிங்க பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து அது வந்து என்ன அளவில்லா மகிழ்ச்சின்னு சொல்லுவேன். நான் உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருக்கேன் நான். ஏன்னா தலைவரோட படத்துல நான் நடிச்சது வந்து எனக்கு நான் இறைவனுடைய அருள், இறை செயல்னு நான் நினைக்கிறேன். இறைவனோட அருளால தான் நான் இத்தனை வருஷம் நான் நடிகனாகி இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நெல்சனுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் இறைவனுக்கு நன்றி சொல்வேன், அதுக்கப்புறம் தலைவருக்கு நன்றி சொல்வேன். அது மாதிரி இந்த படத்தில் நடித்தது வந்து மிகப்பெரிய எனக்கு ஒரு வாய்ப்பு. இது இந்த அளவுக்கு உலகளாவிய அளவுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி பெறுன்றது வந்து தலைவருக்கு தெரியும், கொஞ்சம் எனக்கும் தெரியும். ஏன்னா அவர் வந்து உண்மையிலே சொன்னார், யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு சித்தர் மாதிரி. ரஜினி வந்து தலைவன் வந்து ஒரு சித்தர் மாதிரி, அவருக்கு எல்லாமே தெரியும். போன கட் பண்ணி அதெல்லாம் இங்க வேணாம்ப்பா, அதெல்லாம் இங்க வேணாம்ப்பா. அவர் ஒரு சித்தர் மாதிரி, அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு என்ன நடக்க போகுது, இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், நாளான்னைக்கு என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்க போகுது, எல்லாமே அவருக்கு தெரியும். என்னை ஷூட்டிங்ல வந்து நிறைய என் கூட பேசினாரு. அதில் ஒரு சின்ன பிட்டு மட்டும் சொல்றேன், சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன். சரவணன், நீங்க ஏன் வந்து டிவி சீரியல் இது வரைக்கும் நடிச்சிருக்கீங்களான்னு கேட்டார். சார் நான் இது வரைக்கும் நடிக்கல சார்னு சொன்னேன். அவர் கூட நான் இந்த படம் நடிக்கிறப்போ டிவி சீரியல் நடிக்கல, இது வரைக்கும் நான் நடிக்கல சார். ஏன் நடிக்கல அப்படின்னாரு. இல்லை சார் வயசானவங்க நடிச்சிக்கலான்னு நினச்சிருக்கேன் சார் அப்படின்னா. அவர் அப்படியா, ஓகே ஓகே, அது எப்பவுமே உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் மாதிரின்னு சொன்னார். அவர் சொல்லி முடிச்சு ஷூட்டிங் முடிஞ்சு நான் கொஞ்ச நாள் கழிச்சு நான் வீட்டுக்கு போய் உட்காரேன். ஒரு 3 நாளில் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு விஜய் டிவிலேருந்து. சார் இந்த மாதிரி ஒரு மகாநதின்னு ஒரு சீரியல் நடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. டக்குன்னு எனக்கு பல்ப் எரிஞ்சிச்சு. நம்ம தலைவன் சொன்னது. இதை அப்படியே கட் பண்ணால் 1989 90 ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு இருக்கேன், ஆக்டிங் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். அதில் வந்து அந்த இயர் முடியிறப்போ 15 நிமிஷம் படம் எடுப்பாங்க. அந்த 15 நிமிஷம் படத்தில் 20 டைரக்டர்ஸ் அந்த காலேஜில் படித்த பசங்க. அதில் ஒரு 10 டைரக்டருக்கு நான் தான் ஹீரோ. அப்போ சிவாஜி கார்டனில் ஒரு ஷூட்டிங் நடக்குது. அந்த ஷூட்டிங்கில் நான் தான் ஹீரோ. நான் போய் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க, எடுக்க போகிறோம். அப்போ வந்து காலங்காலத்தில் ஒரு 7-8 மணிக்கு நாங்கள் போயிட்டோம். தலைவர் வராருன்னு கேள்விப்பட்டேன். என்ன படம்னு கேட்டால் தர்மதுரைன்னு ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது, தலைவர் வரப்போகிறாருன்னு சொன்னாங்க. எனக்குலாம் ரொம்ப சந்தோஷம். தலைவரோட ரசிகனாக இருந்து நான் 89 நடிகன் ஆகிறதுக்காக ட்ரைனிங் பண்ணுறதுக்காக ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு போகிறப்போ அங்கே ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் படத்தில் ஹீரோ நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி நான் போய் இருக்கப்போ அப்போ தலைவர் வந்துட்டார், மேக்கப் போட்டார். அவர் கேட்டுவார், இங்கே என்ன ஷூட்டிங், இன்னொரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு கேட்குறப்ப சிவாஜி கார்டன் நடக்கிறப்போ இது வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் பசங்க ஏதோ எடுக்கிறாங்க, அதில் யார் டைரக்டர் யார் ஹீரோன்னு அவர் கேட்க, ஃபிலிம் இன்ஸ்டியூட் பசங்க எல்லாம் பண்ணுறாங்க, அவங்கள கூட்டிட்டு வாங்க, அவங்கள பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு வந்து செய்தி வருது, தலைவர் கூப்பிட்றாருன்னு. இன்னது தலைவர் நம்மளை கூப்பிட்றாருன்னு ஆச்சரியமாக போய் அங்கே போய் பார்த்தா தலைவர் மேக்கப் போட அந்த ராஜசேகர், ஆமாம், ஷூட்டிங்கில் இருக்கார், வேட்டி சட்டையோடு இருக்கார். பார்த்து நான் போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். நீங்கள் தான் ஹீரோவான்னு கைப்பிடிச்சி கூப்பிட்டாரு. 1989. ஆமாம் சார்ன்னு சொன்னேன். ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் சார், ஆக்டிங் கோர்ஸ் படிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். இது வந்து டெஸ்ட் படம் சார்ண்ணே. அப்போ வந்து அவர் சொன்னார், சீக்கிரம் வந்து நம்ம சினிமாவில் வந்து பெரிய ஹீரோ வரணும்னு. சார் என்னை வாழ்த்துங்க சார்னு சொல்லி காலில் விழுந்தேன். 1989 10வது மாதமோ 11ஆம் மாதமோ. அதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் நான் வந்து ஹீரோ ஆனேன். டேய் பேசாமல் இருங்க தம்பிங்களா, பேசாமல் இருங்க. அதுக்கப்புறம் அவரை சந்திச்சு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு 1 மாதமோ 1.5 மாதம் கழிச்சு நான் ஹீரோ ஆகிட்டேன். டிசம்பர் 8ஆம் தேதி என்னை ஒருத்தர் வந்து ராதா பாரதின்னு ஒரு டைரக்டர், வைகாசி பிறந்தாச்சின்னு ஒரு படத்தில் பிரசாந்த் இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த டைரக்டர் என்னை இன்ஸ்டியூட்டில் பார்த்துட்டு, அதே இன்ஸ்டியூட்டில் பார்த்துட்டு என்னை ஹீரோவை புக் பண்ணார். அது படம் பேர் வைகாசி பிறந்தாச்சின்னு ஒரு படம், வைதேகி வந்தாச்சுன்ற ஒரு படம் இடத்துல நான் ஹீரோ ஆகிறேன். அது மாதிரி அவர் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கி ஒரே மாதத்தில் நான் ஹீரோ ஆனவன். அதுக்கப்புறம் அவர் ஷூட்டிங்கில் நடிச்சுட்டு அவர் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீ ஏன் சீரியல் நடிக்கலான்னு கேட்டார். அந்த படம் தான், அந்த சீரியல் தான் மகாநதின்னு ஒரு சீரியல் நடிச்சு விஜய் டிவியில் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு, இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அது மாதிரி அவர் வந்து எல்லாமே அவருக்கு தெரியும், இந்த படம் இப்படி ஆகுன்றதையும் அவருக்கு தெரியும். அதனால தான் அதுக்கு முன்னாடியே படம் பார்த்துட்டு அவர் இமயமலை போனார். அவர் வந்து உண்மையிலே சொல்கிறேன், அவர் வாக்கு சித்தரோட வாக்கு. அவர் வந்து கடவுள் மாதிரி, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கடவுள் மாதிரி. இது யார் என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லிட்டு போங்க, எனக்கு தெரியாது, எனக்கு அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டேன். தலைவன் வந்து ஒரு சித்தர்.
மதுரையில் வச்சு சொல்கிறேன். அவ்வளோதான். இந்த படம் இன்னும் இதோட உயரம் எங்கே போகணும்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் இது எங்கே போய் தொடும், இதெல்லாம் 600 கோடிக்குள்ளே அடக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. அது வந்து எங்கே போகுன்றதான் நம்ம சொல்ல முடியாது. யாருமே டிசைட் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய உயரத்துக்கு போகும். அவ்வளோதான். இந்த கதையில மத்திய முன்கள் கொடுத்திருக்கிற முக்கியத்துவம் சரவணனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க தவறிட்டாங்களோன்ற மாதிரி இருக்கு சார். சரவணனுடைய திறமைகளை சரிவர பயன்படுத்தலையோ நெல்சன்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நெல்சன் எனக்கு இந்த அளவுக்கு இந்த கேரக்டர் கொடுத்தது நான் பெருசே பாக்கியமா நினைக்கிறேன். அவர் கூட நான் நடிச்சதே மிகப்பெரிய விஷயமா நினைக்கிறேன். நான் வந்து என்னோட 30 வருஷ கேரியர்ல நான் ரஜினி சார் எனக்கு நல்லா தெரியும். ரஜினி சாரை 10 தடவை பார்த்துருக்கேன் லைஃப்ல. அதோட தனியாக மீட் பண்ணியிருக்கேன். அவர் போய் நான் கேட்டிருந்தா கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. ஆனால் நான் இதுவரைக்கும் கேட்டதே கிடையாது. இது வந்து என்னுடைய டைரக்டர், அவர் கோலமா கோகிலாவில் வந்து அவர் டைரக்டராக இருந்தார். அந்த டைரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர் ரஜினி வச்சு படம் இயக்குறான்றதுனால அவர்கிட்ட நானாக வாய்ப்பு கேட்டேன். அதனால கிடைத்த வாய்ப்பு தான் இது. நான் யாரையும் எப்பவுமே தொந்தரவு பண்ண மாட்டேன், சான்ஸ் கேட்க மாட்டேன், நான் போய் நிற்க மாட்டேன். இது எனக்கு இறைவன் கொடுத்த வரம். அதனால தான் இந்த அளவுக்கு இருக்கு. இல்லை, அவர் லைஃப்ல அவர் வந்து நான் தான் சொல்லிட்டேன், அவர் கடவுள் மாதிரின்ட்டு. அவர் கடவுள்னு சொல்றேன். கடவுள்கிட்ட மறு உருவம். அது ஒரு சித்தர். அவர் அவ்வளவுதான். அவர்கிட்ட எல்லாமே பிடிக்கும். அவர் திரும்பினா பிடிக்கும், நடந்தா பிடிக்கும், சட்டப்பட்டா பிடிக்கும். இன்னைக்கு வரைக்கும் அவர் மாதிரி சட்டை போட்டுட்டு இருக்கேன். இது வந்து பாக்கெட்ல கைவிட்டு ஒரு படம் வருவார், தம்பிக்கு ஏத்து வரல. அவர் ஒரு ஸ்டைல ஒரு படம் வருவார். அதை நான் ஒரு டைலர்கிட்ட சொல்லிட்டு கட் பண்றாத, ஒரு டைலர்கிட்ட சொல்லி இது மாதிரி தைக்கணும்னு நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கிறப்போ 11th நினைக்கிறேன், தம்பிக்கு ஏத்து ஒரு படிக்கிறப்போ இதே மாதிரி மியூட் பண்ணுப்பா. இது மாதிரி டைலர்கிட்ட இப்படி தலைவன் போட்ட ட்ரெஸ் சட்டையை ஸ்டில் எடுத்து காமிச்சு, ஜெமினி சினிமாவில் வந்த வந்த ஃபோட்டோ எடுத்து காமிச்சு இது மாதிரி சட்டை போடணும்னு நான் ஃபீல் பண்ணி போட்டவன் நான். இது இவ்வளோ நாளாக இப்போ ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு வாய்ப்பு வரும் பட்சத்தில் தான் சொல்ல முடியும். அதனால அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. பாவம், அவர் பாட்டுக்கு உடல் நலத்தோட நல்ல ஆரோக்கியத்தோட அவர் ஆண்டவன் அருளால அவர் நல்லா இருக்கணும், அவர் நல்லா சாமி கும்பிடணும், அவர் நல்லா அவர் வீட்டோட ஹாப்பியா இருக்கணும். அவங்க குடும்பத்துல கடைசி நபரா நான் இருந்துட்டு போறேன். அவருக்கு நான் வந்து என்ன சொல்றேன்னா, அவர் வந்து எதுவுமே பண்ண வேணாம், சும்மா இருந்தா போறோம். சும்மா இருந்துட்டு எல்லாருக்கும் எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேணாம். வேணாம், பாவம், அவர் வேணாம், விட்டுருங்க அவரை. போட்டு சும்மா வம்படிக்கு நம்ம மீடியாலாம் இழுக்காதீங்க அவரை. சும்மா அவர்கிட்டலாம் இந்த கேள்வியே கேட்காதீங்க. அவரை சார்ந்த எனக்கு அவர் பாட்டுக்கு இருந்துட்டு போறாரு. நம்ம நல்லா தானே இருக்கோம். ஆமா, அவர் என்ன பேசினாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? நம்ம யாருக்காவது தெரியுமா? ஒரு 2 பேரும் என்ன பேசிட்டாரு? அவர் 2 பேரும் திருப்பதிக்கு போனீங்களா, சாப்பிட்டீங்களா, வீட்டில் உங்க மருமக எப்படி இருக்கா, மாமா எப்படி இருக்கா, இப்படி கூட பேசியிருக்கலாம். அதனால அதெல்லாம் எதுவுமே பேச வேண்டாம், ஒண்ணுமே விடுங்க. அவர் அரசியலை விட்டுருங்க. மதுரை ரசிகர்கள் வெறியர்கள். ஆமா ஆமா ஆமா, நான் சொல்லுவேன், சேலமும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா சேலத்தை விட சிறப்பு, மகிழ்ச்சி, மதுரை மகிழ்ச்சி. இத நான் வந்து நேர பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான். ஆமா, இங்க பாரு எல்லாம் வெள்ளை சட்டை. இது எப்படி தெரியுமா, ஊருக்காவல இதே மாதிரி நடந்தது. எனக்கு நான் ஒரு 50 டிக்கெட் எனக்கு வரும். அந்த 50 டிக்கெட் நான் அங்க பார்த்தவெல்லாம் கூப்பிட்டா ஒரு 150 டிக்கெட் சேர்ந்துடும். அதை ஊர்காவலர்ல உள்ள போறப்போ எனக்கு நடந்த நிகழ்வு தான் இது. அதே தான் இங்க நடந்தது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே, அது இறைவன் செயல். நானும் அவர் மாதிரி தான், அவரோட ரசிகன் இல்லையா, ரஜினியோட ரசிகன் இல்லையா. அதனால நானா ஒரு முயற்சி எடுக்க மாட்டேன். என்ன நடக்குதோ அது கூட போவேன். நம்மள எங்க கூட்டு போதோ அதே மாதிரி.